எந்தெந்த விஷயங்கள்லாம் உங்களோட சிபில் ஸ்கோரை வந்துட்டு அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் மேஜராக ஒரு 5 ஃபேக்டர்ஸ் தான் இருக்குது. ஒரு 100% உங்களுக்கு அஃபெக்ட் பண்ணுற சோர்ஸ் இருக்குது அப்படின்னா, அதில் ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஹிஸ்ட்ரி. பேமெண்ட் ஹிஸ்ட்ரி தான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு செக் பண்ணுவாங்க. உங்களுக்கோட இஎம்ஐயை ஆன் டைமில் உங்களுக்கு ரெகுலராக நீங்கள் கட்டிட்டீங்கன்னா, உங்களுக்கு இந்த இஷ்யூவே வராது. ஈவன் நீங்கள் ஒரு பேமெண்ட் ஏதாவது ஒரு இஷ்யூக்காக நீங்கள் கட்டாமவிட்டாலும், கண்டிப்பாக அது உங்களோட சிபில் ஸ்கோரை பாதிக்கும். 2வது கிரெடிட் யுட்டிலைசேஷன். இது ஒரு 30% வரைக்கும் உங்களோட கிரெடிட் ஸ்கோரை பாதிக்கும். ஏன் அப்படின்னா, நீங்கள் ஒரு கிரெடிட் கார்டு வாங்குறீங்க, அதோட லிமிட் வந்துட்டு 1 லேக்னா, நீங்கள் 1 லேக்கும் ஃபுல்லாக யூஸ் பண்ணிங்கன்னா, அதுவும் வந்துட்டு கிரெடிட் ஸ்கோரில் போய் தான் உட்காரும். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு 1 லேக் கார்டில் 30,000 40,000க்கு மேலே யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, நீங்கள் ரொம்ப யூஸ் பண்ணுறீங்கிற விஷயம் வந்துட்டு அவங்க ரிப்போர்ட்டில் ட்ராக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த விஷயமும் உங்களோட சிபில் ஸ்கோரை கம்மி பண்ணும். இதில் தேர்ட் ஒன் லென்த் ஆஃப் கிரெடிட் ஹிஸ்ட்ரி. இது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ரொம்ப வருஷமாக கிரெடிட் கார்டு வச்சுருக்கீங்க, இல்லை லோன்ஸ் வந்துட்டு வச்சுருக்கீங்க, நீங்கள் பேமெண்ட்ஸ் மிஸ் அவுட்டே பண்ணதில்லை அப்படின்னா, இது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவே வந்துட்டு நீங்கள் ஒரு கிரெடிட் கார்டு வாங்குறீங்க, ஒரு 2-3 மந்த்ஸில் க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்னொரு கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணி வாங்குறீங்க அப்படின்னா, அந்த கிரெடிட் ஹிஸ்ட்ரிங்கிறது உங்களுக்கு கட் ஆகிக்கிட்டே இருக்கும். இதுவும் உங்களோட சிபில் ஸ்கோரை பாதிக்கும். ஃபோர்த் ஒன் கிரெடிட் மிக்ஸ். கிரெடிட் மிக்ஸுன்னா இது ரொம்ப பெருசாக அவங்களோட சிபில் ஸ்கோர் வந்துட்டு பாதிக்காது. லைக் என்னென்னா, ஒரு சிலர்கிட்ட பார்த்தீங்கன்னா பர்சனல் லோனும் எடுத்திருப்பாங்க, ஹோம் லோனும் வச்சுருப்பாங்க, அது கூடவே கிரெடிட் கார்டும் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. சம் ஆப்பில் லோன் வாங்குறது அப்படிங்கிற மாதிரி எல்லா வகையிலையும் லோன்ஸுங்கிறத வாங்கிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக சிபில் ஸ்கோருங்கிறது லைட்டாக அஃபெக்ட் ஆக தான் செய்யும். இதில் 5th ஒன் வந்துட்டு கிரெடிட் என்கொயரிஸ். நம்ம என்ன பண்ணுவோன்னா, நமக்கு லோன்ஸ் இல்லை ஹவுசிங் லோன் போகிறோம், இல்லை பர்சனல் லோன் வேணும், கிரெடிட் கார்டு வேணும் அப்படின்னா, நம்ம போயிட்டு என்கொயரி பண்ணுவோம். நமக்கு எவ்வளோ எலிஜிபிள் இருக்குது, நம்ம எவ்வளோ வந்துட்டு நம்ம சேலரிக்கு லிமிட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணுவோம். இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணும்போது ஒவ்வொரு டைமும் உங்களோட சிபில் ஸ்கோர்லேருந்து சம் பாயிண்ட் வந்துட்டு ரெடியூஸ் ஆகிட்டு தான் இருக்கும்.